திருநெல்வேலியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சாம்பவர் வடகரை. தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சபையின் வரலாற்றை போதகர் ஜெபரத்தினம் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். தலைமுறை தாண்டி நிற்கும் சரித்திரத்தை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமா, மோசே என்ற ஒரு தேவ மனிதன், அவர் நம்முடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். 1850வது வருஷத்துல அடித்தே கொல்லப்பட்டார். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காக இந்த கிராமத்தில் அடித்து கொல்லப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் கலரை தான் தெரிய மாட்டேக்கு. நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்கோம், தெரிய மாட்டேக்கு. கொஞ்சம் தோண்டிட்டா கிடச்சிடும். அந்த நம்ம ஊருக்கு திரும்புகிற இடத்துல கொஞ்சம் சிலுவைகள் பார்த்தோம், இருக்குது. அந்த சிலுவைக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிது. இது சாம்பூர் வடகரன்னு நமக்கு இருக்குது. ஞானஸ்தான பழைய ரெக்கார்டு எல்லாம் சாம்பூர் வடகரன் இருக்குது. சுரண்டையிலிருந்து கனம் பேரன்புரு கையறவர்கள் இங்கிருந்து போவாங்க, அச்சன்புதூர் வரைக்கும் நடந்தே போவாங்க. போகும்போது கிராமங்களெல்லாம் சந்திச்சு போவாங்க. அப்படி 1849 தான் இங்கே சபையை ஆரம்பமாயிடுச்சு. முதல் சபையை அவர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். 1850 வருஷத்தில் கிட்டத்தட்ட அப்போவுமே 1000 பேருக்கு மேலே என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க இந்த கிராமத்தில். 174 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள 1000 பேர் இருப்போமா? வளர்ந்துருக்கிறோமா, தேய்ந்திருக்கிறோமா? வளரவில்லை. இன்னும் வரலாறு சொல்லுகிறது, நான் சொல்லலை. உங்கள் ஊர் வரலாறு பேரன்புருக்கு ஐயரவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு ரிப்போர்ட் அனுப்பும்போது 1849 சபை ஆரம்பிச்சாச்சு. ஒரு நல்ல சபை, சபைன்னா வசனத்தை நல்லா கேட்கக்கூடிய சபை அப்படின்னு உங்களை பற்றி எழுதியிருக்காரு. ஆமாம், விளங்கிட்டா உங்களை பற்றி எழுதியிருக்காரு, நல்ல வசனம் கேட்குற சபைன்னு. நல்லா கேட்குறீங்களா? 1850 1000 பேரை தாண்டிட்டு, அப்போ எவ்வளோ பெருசாக இருந்து யோசித்து பாருங்களேன். அவ்வளோ பெரிய சபை. அப்போ உபத்திரவம் வருது. உபத்திரவத்தில் அநேகர் பின்வாங்கி விட்டார். 30 குடும்பம் தான் தேறி இருக்கு. எத்தனை குடும்பம்? வெறும் 30. அப்போ பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நமக்கு திருவசனம் என்ன? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் கை கொண்டிருந்தோமானால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். உலகத்தை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து, துன்பங்களை பார்த்து, கண்முன்னே அடித்து கொல்லப்பட்ட மோசே என்ற இரத்த சாட்சியை பார்த்து பயந்து பின்வாங்கினவர்கள் குடியிருக்கிறார்கள் சுற்றி. அவர்களுக்கு மத்தியில் ஒரு 30 குடும்பம் விடமாட்டோம், கொண்ட விசுவாசத்தை விடமாட்டோம், எங்களை தேடி வந்த தெய்வத்தை விடமாட்டோம், நாங்கள் கண்டுகொண்ட அருள்நாதரை விடமாட்டோம், இந்த சிலுவைக்காக சாவோம் என்று உறுதியான 30 குடும்பம் கஷ்டப்பட்டு 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 இன்னைக்கு வளர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், துன்பங்கள் தான். ஏதோ ஒரு வழியில ஒரு கொடுக்கு நம்ம கொட்டிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நம்மை இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறார் என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய தீராத தனியாத உறுதியான விசுவாசம், அந்த நம்பிக்கைக்கு நாம் பின்னடையாளாக, பின் சந்ததியாக அடையாளமாக இருக்கிறோம். நாம் அதை விட்டு விடக்கூடாது. நமக்கு அந்த பெருமை இருக்க வேண்டும். இரத்த சாட்சியாக மரித்த வேளையிலே அநேகர் தெரித்து ஓடிவிட்டார்கள். எங்கள் முன்னோர்கள் உறுதியாய் நின்றார்கள் சொல்லணும். அதுக்கு நம்ம அடையாளமா இருக்கணும், அதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த சமுதாயத்திலே, இந்த காலகட்டத்திலே நாம் காண்பிக்க வேண்டும்.